பங்கு சந்தைன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியும். ஆனா அதுல ஒன்னும் இல்ல. அது ஒரு இடம். அங்க நம்ம பணத்தை முதலீடு பண்ணி லாபம் பார்க்கலாம். நீங்க ஒரு ஷேர் வாங்கும்போது அந்த கம்பெனில கொஞ்சம் உரிமையாளரா மாறிடுவீங்க. அதனால நீங்க அந்த கம்பெனியின் வளர்ச்சியில பங்கு பெறுவீங்க. பங்கு சந்தையில முதலீடு பண்றதுனா நீண்ட காலத்துல நம்ம செல்வம் பெருகும். இது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். ஒரு கம்பெனியோட ஷேர்ல நீங்க முதலீடு பண்றப்போ நீங்க அந்த கம்பெனி எதிர்காலத்துல நல்லா வரும்னு நம்பித்தான் பண்றீங்க. இந்த நம்பிக்கை தான் உங்க முதலீட்டோட அடிப்படை. அந்த கம்பெனி எதிர்காலத்துல நல்லா வரும்னு நம்பித்தான் பண்ணீங்க. கம்பெனி வளர்ந்தா அதோட மதிப்பும் சூடும். கம்பெனி நல்லா போச்சுன்னா அதோட மதிப்பும் சூடும். இதனால் உங்க முதலீட்டின் மதிப்பும் அதிகரிக்கும். அதனால் உங்க ஷேரோட மதிப்பும் சூடும். நீங்க முதலீடு பண்ணதால நீங்க கம்பெனியோட வளர்ச்சியோட பங்குதாரர் ஆகுறீங்க. இப்படித்தான் காலப்போக்குல நம்ம செல்வம் பெறுது. நீங்க முதலீடு பண்ணதால நீங்க உங்க செல்வத்தை வளர்க்கிறீங்க. இது ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்க மாதிரி நினைச்சு பாருங்க. நிலம் வளர்ந்தா அதோட மதிப்பும் சூடும். அந்த ஏரியா டெவலப் ஆக உங்க நிலத்தோட மதிப்பும் கூடும் இல்லையா? அதே மாதிரி கம்பெனிகள் வளர்ந்தா உங்க முதலீட்டின் மதிப்பும் சூடும். அதே மாதிரி கம்பெனிகள் வளர்ந்து நல்ல லாபம் பார்க்கும்போது உங்க ஷேரோட மதிப்பும் சூடும். நீங்க கம்பெனியோட வளர்ச்சியோட பங்குதாரர் ஆகுறீங்க. இந்த நீண்டகால வளர்ச்சி தான் பங்குச்சந்தை முதலீட்டோட முக்கியமான நன்மை. நீங்க பொறுமையா இருந்தா நீங்க நல்ல லாபம் பார்க்கலாம். முதலீட்டுல சூட்டு வட்டிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. நம்ம போட்ட பணத்துக்கு வட்டி கிடைக்கும். அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும். இதுதான் சூட்டு வட்டி. கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வந்தா அதுல வட்டி சேர்ந்து பெருசா வரும். காலப்போக்குல இது பனிப்பந்து மாதிரி உருண்டு பிரமாண்டமா மாறும். சூட்டு வட்டிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த டூல். நேரமும் தொடர்ச்சியான முதலீடும் இருந்தா அது நல்லா வேலை செய்யும். நாலாவது பகுதி பகைப்படுத்தல் மூலம் இழப்பை குறைத்தல். எல்லா முட்டைகளையும் ஒரே சூடையில வைக்க சூடாதுன்னு சொல்லுவாங்க. பங்கு சந்தையிலேயும் இதுதான் உண்மை. பல்வகைப்படுத்தனா நம்ம முதலீடு விதவிதமான கம்பெனிகள்ல துறைகள்ல சொத்துக்களை பிடிச்சு போடணும். அப்போதான் ஒரு கம்பெனி நல்லா போகலனாலும் மத்த கம்பெனிகள்ல போட்ட முதலீடு நம்மள காப்பாத்தும். இதுதான் ரிஸ்க குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பகுதி புதிய முதலீட்டாளர்களுக்கான குறிப்புகள். முதலீடு பண்றது புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இந்த சின்ன குறிப்பை மறந்துடாதீங்க. முதலீடு பண்றது புதுசா இருக்கிறவங்க கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இந்த சின்ன குறிப்பை மறந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. ஆரம்பத்திலேயே பெரிய தொகை தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. ஆரம்பத்திலேயே பெரிய தொகை தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து முதலீடு பண்ணா போதும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து முதலீடு பண்ணா போதும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. எந்த கம்பெனில முதலீடு பண்றீங்களோ அது பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட காலத்தை பார்த்து முதலீடு பண்ணுங்க. எந்த கம்பெனில முதலீடு பண்றீங்களோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட காலத்தை பார்த்து முதலீடு பண்ணுங்க. சந்தையில ஏற்பட சின்ன சின்ன மாற்றங்கள் பார்த்து பயப்படாதீங்க. உங்க நீண்டகால இலட்சியத்தை மறந்துடாதீங்க. சந்தையில ஏற்பட சின்ன சின்ன மாற்றங்கள் பார்த்து பயப்படாதீங்க. உங்க நீண்டால இலட்சியத்தை மறந்துடாதீங்க. தேவைப்பட்ட ஆலோசனை கேளுங்க. எதுவும் சரியா புரியலன்னா நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எதுவும் சரியா புரியலன்னா நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. பங்கு சந்தை முதலீடுனா அது ஒரு பயணம், ரேஸ் இல்ல. பங்கு சந்தை முதலீடுனா அது ஒரு பயணம், ரேஸ் இல்ல. பொறுமையும் கட்டுப்பாடும் நீண்டகால பார்வையும் இருந்தா நீங்க நல்லா செல்வம் சேர்க்கலாம். பொறுமையும் கட்டுப்பாடும் நீண்டகால பார்வையும் இருந்தா நீங்க நல்லா செல்வம் சேர்க்கலாம். முதலீட்டின் பயணத்தில் உங்களை நம்புங்க.